முதலில் மார்க்ஸை பற்றி பேசுவதற்காக நான் அழைப்பது, அவருக்கும் மார்க்ஸுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு உறவு என்பது, அவரும் மார்க்ஸை போலவே ஒரு நக்சல்பாரி பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு தோழர், தொடர்ச்சியாக மனித உரிமை செயல்பாடுகளில் மார்க்ஸை போலவே கவனம் குவிக்கக்கூடிய தோழர். தமிழ் தேசியம் குறித்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ் தேசியம் பற்றி சொல்லுகிற பொழுது மிக முக்கியமாக இதை பற்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது கிட்டத்தட்ட 90-2000 காலகட்டத்திலலாம் மார்க்ஸு தமிழ் தேசியவாதியோடு மிக நீண்ட கோட்பாட்டு சண்டைகள்லாம் போட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தேசியம் ஒரு கற்பிதம் புத்தகத்தில் இருந்து தொடங்கி நிறைய கோட்பாட்டு ரீதியான சண்டைகள்லாம் போட்டிருந்தார்கள். தோழர் தியாகனுடைய தமிழ் தேசம் புத்தகம் கொண்ட காலத்தில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அதில் ஒரு கட்டுரை வந்தது. அன்றைக்கு ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்வது என்று சொல்லி ஒரு மிக நீண்ட விவாதத்தை தியாக முன்னெடுத்திருந்தார். சுயநிலை உரிமை என்று சொல்லக்கூடிய சொல் அது போதவில்லை என்று சொல்லி அதற்கு நிறைய சொற்களை மாற்றுச் சொல்லாக அவர் முன்வைத்திருந்தார். தன்னுறுதி தீர்வு உரிமை மாதிரியான நிறைய சொற்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். அப்போ நிறைய விவாதங்களும் நடைபெற்றது. ஆனால் அப்படி நடைபெற்ற விவாதங்கள் எல்லாம் ஒரு கோட்பாட்டு ரீதியான விவாதங்களாகவே இருந்தனமே தவிர, அதனால் நிறைய அறிவு சமூகம் தமிழ் சமூகம் பெற்ற பலன்கள் என்று பார்த்தால் நிறைய கோட்பாட்டு நிறைய விவாதங்கள் நடக்கிற பொழுது அதன் விளைவாக கற்றுக்கொண்டது அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று ஒரு கட்சியினால் முன்வைக்கக்கூடியது அப்படியான எந்த விதமான கோட்பாட்டு அடிப்படைகளவே இல்லாமல் வெறுமே சாதியின் அடிப்படையிலே தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள் தமிழர்கள், தமிழ் பேசாத மற்ற மொழிகளை பேசக்கூடிய ஜாதிகள் தமிழர்களே கிடையாது என்கிற ஒரு போக்கு வளர்ந்து இன்றைக்கு அது ஓரளவுக்கு மக்களிடம் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு இந்துத்துவ பாசிசம் என்பது நாம் அச்சமூட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ, அதை போல இன்றைக்கு வளராவிட்டாலும் அது கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஆனால் இந்த போக்கு முதலில் தொடங்கியது என்பது குணாவினுடைய திராவிடத்தால் இருந்தோம் நூலில் தான் அந்த போக்கு தொடங்கியது. அப்போ அது ஒரே ஒரு புத்தகமாக இருந்தது. இன்றைக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய பலர் உருவாகி இருக்கிறார்கள். ஒரு இயக்கம் உருவாகி இருக்கிறது. அந்த இயக்கத்துடைய ஆதரவாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது தொடர்பாக நிறைய காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வருவதையெல்லாம் பார்க்கிறோம். அப்படி அந்த குணாவுடைய புத்தகம் வந்த பொழுது அதற்கு எதிர்வினை செய்தவர்களிலே மிக முக்கியமானவர் மார்க்சும் கோகேசவும் இணைந்து எழுதிய அந்த குணா பாசிசத்தின் தமிழ் வடிவம் என்பது தமிழுடைய மிக முக்கியமான புத்தகங்கள் ஒன்று. இன்றைக்கும் நான் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த தற்கால தமிழ் அரசியல் சூழல்களும் அதை பற்றி பேசுவதற்கு, அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு, அதை விமர்சிப்பதற்கு அந்த புத்தகம் உதவும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஒரு சிந்தனையாளர் என்பவர் எல்லா காலகட்டத்திலும் ஒரு சிந்தனையாளருடைய கருத்துக்கள் என்பவை எல்லா கருத்துக்களுமே பொருந்தி வராது. ஆனால் தன்னுடைய காலத்தை தாண்டியும் ஒரு சிந்தனையாளர் நிற்பது என்பது தன்னுடைய காலத்திற்கு அப்பால் உள்ள காலத்திற்கான கருத்துக்களை, சிந்தனைகளை வழங்குவது, அதனுடைய முக்கியத்துவத்திற்குமான விஷயங்களை வழங்குவதுதான் என்கிற வகையிலே அந்த மார்க்ஸனுடைய அன்றைய அந்த புத்தகம் என்பது குணா பாசிசத்தின் தமிழ் வடிவம் என்கிற புத்தகம் இன்றைக்கும் ஒரு தேவையான புத்தகமாக இருக்கிறது. எனவே மார்க்ஸ் குறித்து தோழர் தியாக அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தோழர் பேராசிரியர் மார்க்ஸுக்கு என்னுடைய உலங்கணிந்த வாழ்த்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களோடு என்னுடைய அறிமுகம், பழக்கம் எப்போது தொடங்கியது என்று நினைவுபடுத்தி பார்த்தால், பாரதி ஒரு சமூகவியல் பார்வை என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு வெளிவந்தது. தோழர் மணியரசனும் அவரும் சேர்ந்து எழுதிய ஒரு கட்டுரை தொகுப்பு. அதில்தான் நான் முதலாக மார்க்ஸ் அப்போது வேறு பெயரில் எழுதியிருந்தார், புனை பெயரில் எழுதியிருந்தார். யார் என்று விசாரித்த போது அவரை சொன்னார்கள். பிறகு திருவையாற்றில் ஒரு பாரதி விழாவில் நாங்கள் மூவருமே பேசினோம். நான் சிறையிலிருந்து வந்த பிறகு, இந்த நூல் வந்தது என்பது நான் சிறையில் இருந்த காலத்தில் என்று நினைக்கிறேன். பிறகு பல நிகழ்வுகளில் சேர்ந்து பங்கேற்றிருக்கிறோம். மொத்தத்தில் மார்க்ஸ் அவர்களுடைய போராட்டம் என்பது சமூக தளத்திலே மட்டுமல்ல, ஒரு இடம்பெற்ற அமைப்பு தளத்திலும் நடந்திருக்கிறது, அங்கிருந்தே தொடங்கி இருக்கிறது. எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது. பெருமாள் முருகனுடைய அவருடைய ஒரு புதினத்திற்காக அவரை எதிர்த்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதை கண்டித்து பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள்
மனித உரிமை இயக்கங்கள், கிளர்ச்சிகள் நடத்தினோம். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தோழர் நல்லக்கண்ணும் இருந்தார். நான் அந்த நிகழ்ச்சியை பேசுகிற போது சொன்னேன், பெருமாள் முருகன் என்ன எழுதினார், அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அது பற்றி என்னுடைய கருத்து என்ன என்பது வேறு. நான் பெருமாள் முருகன் என்ன எழுதியிருந்தாலும் அவருடைய கருத்துரிமையை, எழுத்துரிமையை பாதுகாப்பது என்பது வேறு. இதை நான் அப்படியே சோல்ஜெனிட்சினோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சோவியத் அரசு சோல்ஜெனிட்சினுடைய இந்த உரிமையை மதிக்கவில்லை என்பதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? சாக்கரோவுக்கு இயற்பியல் நோபல் பரிசு கொடுத்த போது அந்த பரிசை வாங்குவதற்கு செல்லக்கூடாது என்று சோவியத் அரசு தடை செய்தது. அப்படியானால் இந்தியாவில், தமிழகத்தில் கருத்துரிமையை நாம் பாதுகாக்கிறோம். ஆனால் பாட்டாளி வர்க்க அரசு என்ற பெயரில் இந்த கருத்துரிமை மறுக்கப்படுமானால் அதை நாம் நியாயப்படுத்துகிறோமா? சோல்ஜெனிட்சினுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்துரிமை மறுப்பை நாம் ஏற்க முடியாது என்று நான் சொன்னேன். இந்த அரசுகள் பாட்டாளி வர்க்க வல்லாட்சியத்தினுடைய பெயரால் மனித உரிமைகளை, ஜனநாயகத்தை மறுக்கிற இந்த போக்கு என்பது சில தனி மனிதர்களை பாதித்ததோடு நிற்கவில்லை. ஒரு கட்டத்தில் ருஷ்ய புரட்சியினுடைய தலைவர் லெனின் அவர்களே, பாட்டாளி வகுப்பினுடைய சர்வாதிகாரமும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வாதிகாரமும் ஒன்றா? ஒரு 3 சந்தர்ப்பங்களை ஸ்டாலின் எடுத்து காட்டுகிறார். அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறார். 2 சந்தர்ப்பங்களில் இல்லை, இது வேறு அது வேறு, பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் வேறு, பொதுவுடைமை கட்சியினுடைய வல்லாட்சியம் வேறு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆமாம், 2 ஒன்று தான் என்று ஒரு பதில் சொல்லுவார். இதற்கு ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கும்போது இது ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், ஒரு குறியீடாக சொன்னதை தவிர பொருள் கொடுத்து சொன்னதில்லை என்கிறார். ஆனால் ஒரு குமுகியத்தினுடைய பெயரால், மக்கள் ஜனநாயகத்தினுடைய பெயரால் ஒற்றை கட்சி மட்டுமே அனுமதிக்கப்படுகிற ஒரு சூழலில் தனி மனிதர்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்களை ஒரு குழுவாக சேர்ந்து, ஒரு கட்சியாக சேர்ந்து, ஒரு இயக்கமாக சேர்ந்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கும், அதன் வழியாக அந்த சமூகத்தில் ஒரு காத்திரமான குடியாட்சியும் ஜனநாயகம் நிலவுவதற்கும் இடமில்லை என்றால், அந்த சமூகம் தன்னைத்தான் சரி செய்து கொள்ளுகிற பொறிமுறையை இழந்து ஒரு கட்டத்தில் அது சிதைந்து அழிந்து போகிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற அனுபவம், 80களில் அடுத்தடுத்து கிடைத்த அனுபவம். இந்த கோட்பாடு கட்சிகளுக்குள் வருகிறது. புரட்சிக்கான தலைமை என்ற பெயரில் கட்சி வரையறுத்து கொடுத்த கோடுகளுக்குள் மட்டுமே இலக்கியமானாலும் கலையானாலும் மாற்று கருத்துக்களும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதும், அதனோடு மாறுபட்டவர்களை அமைப்பு வழியில் குற்றமிடைத்தவர்களாக கருதி நீக்குவதும், அவருடைய முயற்சிகளுக்கு தடை போடுவதும், இந்த போக்கு, நான் எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வையும் அமைப்பையும் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். இந்த போக்கு இயல்பாகவே ஒரு சமூகத்தில் காத்திரமான கருத்து பரிமாற்றங்களை தடை செய்து விடுகிறது. ஒவ்வொரு அமைப்புக்குள்ளும், ஒரு கட்சிக்குள்ளும் தனக்கு வருகிற நோய்களை போக்கிக் கொள்ளுவதற்கான ஒரு நோய் எதிர்ப்பு திறன் இருக்க வேண்டும். உடலில் இருக்கிற இம்யூனிட்டி போல இயக்கங்களில் இருக்க வேண்டும். தலைவர் சொன்னால் நான் செய்தேன் என்பது காத்திரமான அரசியல் அல்ல, எந்த கட்சிக்கும் நல்லதில்லை. அது போன்ற ஒரு பாதிப்பு தோழர் மார்க்சுக்கு இருந்தது. ஆனால் அவர் விட்டுவிடவில்லை, அதுதான் முக்கியமானது. எனக்கு தெரியும், அதற்கு பிறகு எத்தனையோ பேர் ஓய்ந்து போனவர்கள் உண்டு. என்ன இருந்தாலும் நாம் கட்சி எதிர்த்து பேச வேண்டாம், நாம் ஏதோ ஒதுங்கி இருந்து கொள்வோம் என்று இருந்து விடுவதுண்டு.
ஆனால் பல தளங்களில் அவர் புதிதாக செயல்பட்டார். நிறப்பிரிகைக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு உண்டு. நிறப்பிரிகை சார்பில் 80களில் இந்திய பொருளாதாரம் பற்றி திருச்சிராப்பள்ளியில் அவரும் ரவிக்குமாரும் தோழர் வேலுச்சாமியும் ஏற்பாடு செய்த அந்த கருத்தரங்கத்தில் நான் பேசினேன், மொழிபெயர்ப்புகள் செய்தேன். கெயில் ஓமத்தெல்லாம் வந்திருந்தார்கள். கருத்து தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது. அதை போல அடுத்தடுத்து மனித உரிமை தளத்தில் அவருடைய செயல்பாடு விரிவடைந்தது. மார்க்ஸோடு நான் நெருங்கி கருத்தொருமித்து செயல்படுகிற வாய்ப்பு சிறைப்பட்டோர் விடுதலை தொடர்பாகத்தான் எழுந்தது. நான் இயல்பாக எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அது பற்றிய ஒரு செய்நுட்ப தன்மைகளை வெளிப்படுத்தி சட்டம் சமூகம் கண்ணோட்டத்தில் சிறைப்பட்டோர் விடுதலைக்கு இருக்கிற நியாயங்கள், கடந்த காலத்தில் இந்திய சமூகத்தில் இத்தகைய முயற்சிகள் என்ன பயனை கொடுத்துள்ளன என்பதை பற்றியெல்லாம் பேசுகிற போது மார்க்ஸ் அதனை பெரிதும் மதித்தார். இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை பற்றிய ஒரு தொகுப்பு நூலாகவே வெளிவந்தது. அந்த போக்கில் எங்களுக்கு இன்னும் சில அனுபவங்களும் கிடைத்தன. அது என்னவென்றால், மாற்று கருத்துக்களை, இந்த கருத்துடைய அமைப்புகளை தடை செய்வது, அவர்களை பேச விடாமல் வாய்ப்பூட்டு போட்டுவிடுவது. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருகிற போதெல்லாம் இந்த அமைப்பை தடை செய் என்ற முழக்கம் சாதாரணமாக ஒரு பாமர நிலையிலிருந்து இது எழுந்து விடுகிறது. தில்லியில் ரொனால்ட் வில்சன் ஏற்பாடு செய்த அரசியல் கைதிகள் விடுதலைக்கான கூட்டம், நானும் அவரும் அதிலே கலந்து கொண்டோம். நான் போயிருந்தேன், சுகுமாரும் வந்திருந்தார் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் சிமி அமைப்பைச் சேர்ந்த சில தோழர்கள் வந்திருந்தார்கள். சிமி தடைக்கு எதிராக அங்கு ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. தடையை அந்த அமைப்பு எதிர்த்தது. இந்த வந்திருந்த அந்த தோழர்கள், இளைஞர்கள், RSSஐ தடை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று கோரினார். அது அங்கே மறுக்கப்பட்டது. எந்த அமைப்பையும் தடை செய்கிற கோரிக்கையை மனித உரிமை கண்ணோட்டத்தில் எழுப்ப முடியாது. RSSஐ சமூக அளவில் புறக்கணிக்கலாம், தனிமைப்படுத்தலாம். RSS கருத்துக்களுடைய வேறாக இருக்கிற இந்துத்துவத்தை எதிர்த்து பரப்புரை செய்யலாம். RSSனுடைய சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கலாம். அது ஒரு அமைப்பை தடை செய்வதன் மூலம் அந்த கருத்துக்களை ஒழித்து விட முடியாது. RSS ஆகவே இருந்தாலும் நீ இதை தடை செய் என்று கேட்டால் நாம் அதை தடை செய்வோம். சில நிகழ்ச்சிகளுக்கு பிறகு, தர்மபுரி வடார்காடு நிகழ்ச்சிகள் சிலவற்றுக்கு பிறகு, ஒரு சில கூட்டமைப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுப்பினார்கள். நான் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் சமூகம் தனிமைப்படுத்தலாம், மக்களிடம் கருத்து பரப்புரை செய்யலாம். தடை செய்வது என்பது இன்னொரு பெயரில் வரலாம், அல்லது வேறு வழிகளில் அவர்கள் செயல்படலாம். அவர்களுக்கான ஆதரவை பெருக்கித்தர பயன்படுமே தவிர அவர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு உதவாது என்று சொன்னேன். இந்த நிலைப்பாடு மார்க்ஸ் அவர்களோடு நாம் ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால், ஒரு கட்சி என்ற பெயரிலான குறுகிய நலனை மனித உரிமை தளத்தில் திணிப்பது, மனித உரிமை முழக்கங்களை அதற்கேற்ப வடிவமைப்பது, செலக்டிவாக இதை கண்டிக்கலாம், இதை கண்டிக்கக்கூடாது, இந்த கொலையை கண்டிக்கலாம், அந்த கொலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பார்வைதான் தோழர் பாலகோபாலை ஆந்திர பிரதேச சிவில் உரிமை அமைப்பிலிருந்து வெளியேற வைத்தது. அவர் எவ்வளவு மிகச்சிறந்த மனித உரிமை செயல்பாட்டார் என்பது மனித உரிமை களத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். கண்ணபிரானும் அவரும் இல்லை என்றால் ஆந்திரத்தில் மனித உரிமை இயக்கமே இல்லை. அவர் மனித உரிமைகளுக்காக வேண்டி HRF ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் என்று தொடங்கி மரதண்ணைக்கு எதிராக ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார். நானும் சுகுமாரும் தான் அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொண்டோம். அங்கே தான் வரவர்ராவெல்லாம் சந்தித்தோம். அந்த ஒரு பார்வை. இது ஏன் என்றால்,
நான் ஒரு முறை ஒரு சொற்பொழிவு கேட்டேன். கொசோவா விடுதலை இயக்க தலைவர் ஒருவருடைய சொற்பொழிவு கேட்டேன். அவர் சொன்னார், மனித உரிமைகள் என்பதற்கு இயற்கை சக்திகளுக்கு நிகழான வலிமை உண்டு. மனித உரிமைகளுக்கான போராட்டம் என்பது எவ்வளவு பெரிய ஆளும் ஆற்றலையும் எவ்வளவு பெரிய வல்லரசையும் வீழ்த்துகிற வலிமை படைத்தது. கார்ல் மார்க்சுக்கு பிடித்தமான சில உவமைகளில் ஒன்று இந்த இயற்கை சக்தியுடைய ஆற்றல். ஒரு கருத்து வெகு மக்களால் ஆட்கொள்ளப்படும் போது அந்த கருத்து ஒரு இயற்கை சக்தியினுடைய வலிமையை பெறுகிறது என்று சொல்வார். மாந்த உரிமை என்பது சில மனிதர்களுடைய பார்வையாக மட்டுமில்லாமல் ஒரு சமூகத்தினுடைய பண்பாடாக மாறுகிற போது, பாரிஸில் இந்த கார்ட்டூன் பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டு, அந்த பத்திரிகை பேர் என்ன, எபி ஷார்லி, அந்த கொலையை கண்டித்து, அந்த பத்திரிகையினுடைய உரிமையை கண்டித்து பாரிஸ் நகரத்தில் ஊர்வலங்கள் நடத்துகிற போது எல்லா தரப்பட்டவர்களும், இத்தனைக்கும் அது இடதுசாரி ஏடு, அவர்கள் நபிகள் நாயகத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் கருத்து படத்திலே பயன்படுத்தினார்கள். அதற்காக கொல்லப்பட்டார்கள். அதை கண்டித்து நடக்கிற ஊர்வலத்தில் பிரெஞ்சு முஸ்லீம் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். நார்வேயில் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுகிற போது எப்படி இந்த நார்வேஜிய சமூகத்தில் வளர்ந்தவரால் இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடியும் என்று கேள்வி கேட்டார். நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அவர் சொன்னார், அது ஒரு இயற்கை சக்தியுடைய வலிமை படைத்தது. கொசோவா விடுதலை இயக்கத்திற்கு துணை செய்த மிக முக்கியமான முழக்கம் மனித உரிமை முழக்கம் என்று அவர் சொன்னார். நம்முடைய இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? காவல் நிலைய சித்திரவதைகள், மோதல் கொலைகள், இவற்றுக்கு எதிரான போராட்டமாக என்று நாம் பார்க்கிற போது மனித உரிமை மறுப்பினுடைய சில விளைவுகளுக்கு எதிரான போராட்டம், அவ்வளவுதான் அது. இந்த சமூகத்தில் ஒரு ஒழுங்கான சமூக அமைப்பு இருந்து மனித உரிமைகள் சட்டத்தில் மதிக்கப்பட்டு இங்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது அவை அடிப்படை ஒழுங்கில் இருந்தான பிறழ்வுகள். ஆனால் இந்த சமூகமே மனித உரிமைகளுக்கு விரோதமான ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற போது மனித உரிமைகளுக்காக உண்மையாகவும் உறுதியாகவும் என்று போராடுவதை காட்டிலும் பெரிய இந்துத்துவ எதிர்ப்பு இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வர்ணசாதி சமூகம் என்பது மனித உரிமைகளுக்கு விரோதமான, அதற்கு பகையான ஒரு அமைப்பு இது. நீங்கள் இதை எதிர்த்து போராடுவதற்கு மனித உரிமைகளுக்கான போராட்டம், நாம் வெண்மணி பற்றி அடுத்த சில நாளில் நினைவு கூறப் போகிறோம். வெண்மணி கூலிக்கான போராட்டம் மட்டுமல்ல, அது வர்க்க போராட்டம் மட்டுமல்ல, சங்க உரிமைக்கான போராட்டம் என்னுடைய பொருள் என்ன? ஒரு மனித உரிமைக்கான அடிப்படை மனித உரிமைக்கான போராட்டம். சாம்சன் தொழிலாளருடைய போராட்டம் என்ன? சங்க உரிமைக்கான போராட்டம், அது ஒரு மனித உரிமைக்கான போராட்டம். இது வெறும் தொழிலாளர்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் மட்டுமல்ல, அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாமே இந்த மனித உரிமைகள் போராட்டம். எனவே நாம் மனித உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று சொன்னால் இந்த சமூக அமைப்புக்கு எதிராக போராடாமல் மனித உரிமைகளை பாதுகாக்க முடியாது. இந்த சமூகத்தினுடைய சட்ட அமைப்புகள் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் ஒன்று என்று சொல்லுகிற அமைப்புகள், அவை இந்த சமூகத்தினுடைய புறநிலை யதார்த்தங்களின் காரணத்தினால் ஆளும் வகுப்புகளுக்கு சாதகமாக, ஒடுக்குண்ட மக்களுக்கு பாதகமாக இருக்கின்றன. நாம் மனித உரிமைகள் என்ற முழக்கத்தோடு எதிர்த்து போராடுகிற போது இந்த மனித உரிமைகள் எல்லோருக்கும் வேண்டும். ஆனால் அந்த மனித உரிமைகளை ஏற்கனவே மனித உரிமைகளை மீறி கொண்டிருப்பவர்கள், மனித உரிமைகளுக்கு விரோதமான
புறநிலை வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. அது இந்த உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்குண்ட மக்களுக்கு தான் உதவக்கூடியதாக இருக்கும். எனவே இதை செலக்டிவாக இந்த நாளுக்கு வைத்துக்கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் அணுக வேண்டாம். அந்த பார்வை மனித உரிமை தளத்தில் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களோடு பழகி நானும் பெற்றுக்கொண்ட ஒரு பார்வை. நான் காந்தியை பற்றி எழுதிய போது அவர் அதை வரவேற்று முகநூலிலே எழுதியிருந்தார். இது தனியாக நடந்துச்சு. ஆனால் அப்படி இந்த பட்டறிவுகள் எங்களை ஒரு ஏறத்தாழ ஒரு திசையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.